Hi friends, welcome to Kalai Express. இன்னைக்கு நாம மிளகு சாதமும் அதுக்கு சைடு டிஷ்ஷா உருளைக்கிழங்கு வறுவலும் செய்யலாங்க. இது குழந்தைங்களுக்கு மத்தியானம் லஞ்சுக்கு கொடுத்து அனுப்புறதுக்கும் சூப்பரா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கிட்டு அதுல 1 டேபிள்ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1 டேபிள்ஸ்பூன் கடலை பருப்பு, 1 டேபிள்ஸ்பூன் மிளகு, 5 வரமிளகாய் சேர்த்து பொன்னிறமா வறுத்து எடுத்துக்கலாங்க. மிதமான சூட்ல வச்சு சிம்ல வச்சு வறுக்கணும். வறுத்துட்டு அதை பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேனை ஹீட் பண்ணிட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க. ஆயில் ஹீட் ஆனதும் 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வெடிக்கட்டும். 2 வரமிளகாய் கிள்ளி சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ நிலக்கடலை பருப்பு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. அந்த எண்ணெயில் நல்லா அது ஃப்ரை ஆகட்டும். இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனதும் நாம் அரைச்சி பொடி பண்ணி வச்சுருக்க மிளகு சாத பொடியை இதில் சேர்த்துக்கலாங்க. நமக்கு எவ்வளோ சாதம் சேர்த்துறோமோ அந்த அளவுக்கு தேவையான அளவு அந்த பொடியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்து அந்த சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. மிதமான சூட்டில் தாங்க இதெல்லாம் செய்யணும், இல்லைன்னா கரிஞ்சு போயிடும். சிம்மில் வச்சுக்கிட்டு செய்யணும். அவ்வளோதாங்க. இனிமேல் சாதத்தை சேர்த்துடலாம். இதில் விருப்பப்படுறவங்க முந்திரி சேர்த்துக்கலாங்க. இன்னும் தேவையான அளவு நெய் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், சாதம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. மிளகு சாதம் கொத்தமல்லி தலை தூவி இறக்கிடலாம். மிளகு சாதம் ரெடி. இப்போது இந்த மிளகு சாதத்துக்கு சைடிஷ் செய்யலாங்க. சைடிஷ் உருளைக்கிழங்கு வறுவல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எப்படி செய்யலான்ட்டு. பேனை ஹீட் பண்ணிக்கிட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1/4 டீஸ்பூன் கடுகு, கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கிட்டு ஒரு 4 பூண்டை நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்து வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதும் இப்போ நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாங்க. நான் உருளைக்கிழங்கை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நல்லா அந்த எண்ணெயில் இது நல்லா வதங்கட்டும். உருளைக்கிழங்குல இருக்கிற தண்ணியிலே இந்த உருளைக்கிழங்கு வெந்துடும். இப்போ இதை நாம் மூடி வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். 10 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் மசாலாலாம் சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாங்க. நம்ம கொஞ்சம் காஷ்மீரி சில்லியும் சேர்த்துக்கலாம். அது நல்லா கலர் கொடுக்கும். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விடலாங்க. இப்போ இதோட கொஞ்சம் கொத்தமல்லி இலையை தூவி விட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆயிடுச்சுங்க சூப்பராக. நீங்களும் இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி லஞ்ச் கொடுத்து அனுப்பும்போது குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.